அப்ப எத்தனையோ பேர் அந்த நாட்களை ஞானஸ்நானம் எடுத்தார்கள், எத்தனையோ பேர் கரையேறி வந்தார்கள், எத்தனையோ பேர் யோவான் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவி வந்து இறங்கவில்லை, அத்தனை பேருக்காகவும் வானம் திறக்கப்படவில்லை. நேசகுமாரனுக்காக வானம் திறக்கப்பட்டது. இந்த நாள்ல தேவன் தேடக்கூடிய நேசகுமாரனாக, தேவன் தேடக்கூடிய நேசகுமாரத்தியாக நீ இருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். எனவே நீ அவருக்காக எல்லா முக்கியத்தை காட்டிலும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், வானம் திறக்கப்படும். இப்ப நேசகுமார் என்று ஒரு சத்தம் உரைத்தது பிதாவின் சத்தமாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்போ பிதாவின் சத்தமாக இருந்தது. இவர் கரை ஏறின உடனே அநேகர் கரையேறினார்கள், அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் அவருக்காக வானம் திறக்கப்பட்டது. இந்த நாளில் உனக்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இந்த நாளில் எப்பத்தா என்கிற வார்த்தையோடு அது திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை கர்த்தர் உங்களுக்கு திருவிசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை இழந்து போகாத. அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் தன்னுடைய வானத்தை திறக்கும் வரைக்கும், அற்புதம் செய்யும் வரைக்கும், அதிசயம் செய்யும் வரைக்கும், எப்படி அந்த கொன்னை வாயுடைய அந்த ஒரு மனுஷனை தனியே கொண்டு போனாரோ அதே போல நான் தேவனோடு தனியே இருக்கும் பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். திறக்கப்படாத காரியங்கள் திறக்கப்படும் நிச்சயமாக. எனவே அதில் வாசிக்கிறோம், தேவன் தனியே